வாக்குத்தத்தம் என்பது அந்தந்த மாதம் வர்றவங்களுக்கு தெரியும். மாசத்துல முதல் அவர் பாதத்தில் அமர்கிறவர்களுக்கு தேவனுடைய பலம் பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தான் உண்டாக்கிறார். அதனால துவக்கம் என்பது ரொம்ப முக்கியம். துவக்கத்தை தேவன் நன்மையினால் முடிசூட்டுகிறேன்னு சொல்லுகிறார். ஒரு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுவோம்ல, அதே போல ஒரு வருடம் துவப்பது, ஒரு வருடத்தின் துவக்க நாள், அப்புறம் திருமண நாளை நம்ம கொண்டாடுவோம். இதில் பிறந்த அன்னைக்கு அதை விசேஷமாக, திருமணம் அந்த அன்னைக்கு அதை விசேஷமாக கொண்டாடுவோம். ஏன்னா துவக்கம் தேவன் சமூகத்தில் இருக்குன்னா அதை தேவன் எப்படியாய் மாற்றுவாரா? நன்மையாய் மாற்றுவார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தேவன் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவன். தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் ஒன்று கூடாதபடி இந்த மாசத்தை தொடங்க வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கடந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் இப்போதான் ஆரம்பிச்சது போல 3 மாதம் ஓடி போய் இப்போ 4வது மாதத்தில் உட்காந்துருக்கும். ஆனால் போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலவுகளும் நமக்கு எப்படி இருந்திருக்கும்னா, இதை நம்மளால் கடந்து போக முடியுமா, இதை நம்மளால் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியுமா, இப்படியே நம்ம சிந்தித்து கொண்டு இருந்திருக்கோம். ஆமாம் இல்லையா? ஆனால் இந்த மாதத்தை கடந்து போக இன்னொரு புதிய மாதத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சரி, கடந்த மாதம் நல்லபடியாக போயிச்சா? உண்மையை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையில் தான் அந்த மாதம் கடந்து போயிருக்கும். ஆனால் இந்த மாதமாவது என் வாழ்க்கை நல்லா மாறுமா, இந்த மாதத்துலையாவது ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு வந்திருக்கலாம். என் தேவன் இன்னைக்கு பேசுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி